ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 மாங்காய் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பண்ணுறதில்ல, 2 மாங்காய் தான் கட் பண்ணி புட்டிங் பண்ணுறேன். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மாங்காய் நல்லா இனிப்பாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் போட்டால் நான் ஸ்மெல்லுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் சூடாக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா 4-5 ட்ராப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணல. பார்த்திங்களா, லைட்டாக திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதில் நான் ஊற்றி வைக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சுக்கலாம். இது நான் ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வச்சுருந்தேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டி மேங்கோ புட்டி ரெடி ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.